தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போறோம்னா, முழுசா பிஜேபியின் பிடியில் விஜய் என்ற தலைப்பில் தான் பார்க்க போறோம். எதை பற்றி அப்படி பார்க்க போறோம்னாக்கா, உங்களுக்கு தெரியும் கரூரில் நடந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே நடந்தது 41 உயிர் போனுச்சு. விஜய் வந்தார். உயிர் போனதை கண்டு பயந்து போயிட்டார் சென்னைக்கு. போய் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மனுஷன் வெளியில் வரல. இது மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த விசாரணை குழு போட்டு விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் குழு போட்டிருந்தாங்க. அருணா ஜெகதீசன் என்ற ஆணையத்தை போட்டிருந்தாங்க. அது சரியில்லை, எங்களுக்கு வேற ஆணை வேணும், அது எப்படி உடனே குழு போடலாம், முதலமைச்சர் வந்தாரு பார்த்தாரு உடனே குழு போட்டாரு, இதில் எங்களுக்கு சந்தேகமாக்குது அப்படின்னு எல்லா தரப்புலையும் பிரச்சனை வந்தது. முக்கியமா அதிமுக தரப்புலையும் பிஜேபி தரப்புலையும் தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அடுத்தது கோர்ட்டுக்கு போச்சு. அந்த கோர்ட்டே ஒரு குழுவை நியமிச்சது. அந்த போலீஸ் அதிகாரி விசாரிப்பாருன்னு போட்டாங்க. அந்த வேலையும் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு விஜய் தரப்பு மேல. என்னடா அது கோர்ட்டே விசாரிக்குது, ஒருவேளை தப்பு நம்ம மேலேயே தான் சொல்லிட்டா நாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு விஜய் தரப்பு அதையும் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் போய் அங்க சிபிஐ வழக்கு தான் வேணும், விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னுட்டு சிபிஐ வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்குது. இதுக்கு இடையில சிபிஐ வழக்கு வந்தோடனே இப்பெல்லாம் வெளியில வராங்க. புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், எல்லாம் வெளியில வராங்க. ஆதவர்ஜனா 16ஆம் நாளுக்கு முடிஞ்சாதான் எங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவோம், உங்க மனசுல வெந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு, மனசுல வச்சு அழுதுகிட்டு இருக்குங்கிறாரு. என்னன்னு சொல்றாரு ஆதவர்ஜனா. அவருக்கெல்லாம் இந்த தமிழினத்தை பத்தி என்ன தெரியும்னு தெரியல. விஜய்க்கே ஒன்றும் தெரியல, அவருக்கு போய் என்ன தெரிய போகுது. அப்புறம் அந்த புசிலி ஆனந்த் அப்படிங்கிறாரு, எங்க போனாருன்னே தெரியல. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்குதான் வெளியில வந்துக்கிறார். ஏன் வெளியில வந்துக்கிறாருன்னா, இந்த கேஸு கோர்ட் மூலியமாவோ அல்ல தமிழக அரசாங்கம் மூலியமாவோ விசாரிச்சிருந்தா கண்டிப்பா இவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால போடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரு வெளியில வர்றதுக்கு காரணம், இந்த கேஸ் சிபிஐக்கு மாறி போச்சு, மத்திய புலனாய்வு துறைக்கு மாறி போச்சுங்கிறதுனால அவரு வெளியில வந்துட்டார். இந்த மாதிரி பிரச்சனை இல்லப்பா, இனிமேலும் என்னைக்கு விசாரிச்சு நம்ம மேல தப்புக்குதான் கொஞ்சம் கட்டுப்பிடிச்சு கைது பண்ணாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு தைரியமா வெளியில வந்துட்டார். இது நடந்துகிட்டு இருக்குது. இதுல எப்படி பிஜேபியும் பிடிவியில பாட்டிக்கிட்டார் விஜய்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துல இந்த கேஸ் இருந்துச்சுன்னா இவங்களும் 2-3 மாசம் 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இழுத்தடிச்சு அதனுடைய இதை சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு 2 வருஷம் மேல குற்றத்தை போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுக்கு மேல குற்றத்தை போட்டு அவங்கள ஜெயிலுக்கோ தண்டனையோ கொடுப்பாங்க. அதை போய் இவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ தண்டனை அனுபவிச்சுட்டு கூட வெளியில வந்துடலாம். அந்த கேஸ் முடிஞ்சிடும். அதோட இவங்க மற்ற விஜய் சுதந்திரமா செயல்படலாம். ஆனா பிஜேபி கையில ஏன் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னா, இவர் சிபிஐக்கு போட்டார். இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு. சிபிஐ கிட்ட போனவன் திரும்ப என்னைக்கு அந்த கேஸ் முடிவு வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையில எத்தனையோ கேஸ் நடந்திருக்குது. அந்த பிரச்சனையில இன்னும் யாருக்கும் தெளிவான தீர்ப்பும் இல்லை, நீதி விசாரணை எப்படி நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் சிபிஐ வசம் சிக்கியுள்ளது. இப்படி இருக்கும்போது விஜய் தைரியமா இனிமேல் சுதந்திரமா வெளியே வருவார். ஏன்னு கேட்டா, இங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, இதை வச்சு கூட்டணிக்கு அழைப்பாங்க, கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா போய்தான் இவரு வேற வழி இல்லை. கூட்டணிக்கு போகலனாக்கா
உன் கேஸு விரைவா நடத்தப்படும். உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பிடம் பேசுவாங்க. அது வந்து எப்படி தெரியும், இந்த கரூர்ல ஃபர்ஸ்ட் நாளே கரூர்ல நடந்த அங்க மத்தியில இருந்து வந்து விசாரிச்சாங்க. எத்தனையோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துச்சு, எந்த குழுவுமே வந்து விசாரிக்கல. வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனையாகட்டும், எத்தனையோ பிரச்சனை நடந்தது. ஏன்டா அப்படி எல்லாம் சுட்டு தள்ளினீங்க 13 பேர்த்த அப்படின்னு யாரும் வரல. ஆந்திராவில் சுட்டு போட்டாங்க தமிழர்களை, அப்ப யாரும் வந்து விசாரிக்கல. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒடியான்ட்டாங்க விசாரிக்கிறதுக்கு. அங்க வராங்க, அந்த அம்மா வருது, நிதியமைச்சர் அம்மா வருது, அப்புறம் அண்ணாமலை போய் அது நின்று பேட்டி கொடுக்குறாரு, சொல்றாரு. எல்லாரும் ஒரு 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 இன்டெக்ஷனோட வராங்க, அதாவது ஒரு குறிக்கோளோட வராங்க. இந்த பிரச்சனை நம்ம கையெடுத்தா விஜயை நம்ம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மேட்டரோட வராங்க இங்க. அப்படி வந்து இதுல எல்லாமே பூந்துக்கிட்டாங்க. இப்ப அதிமுகவும் பூந்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் இந்த இந்த விஷயத்துல உள்ள போனாதான் விஜய் நம்ம கூட கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அதிமுக கூட்டத்துல கூட விஜய் பாரு பாரு கொடி பறக்குது பாரு அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. வெள்ளாறு சொல்லி போட்டாச்சுங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட கூட்டணி யாருக்குறா? அங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கு. இப்ப இந்த கேஸ சிபிஐ கிட்ட கொண்டு போட சொன்னேன். சிபிஐ விசாரிச்சுட்டு கொண்டு போட்டு வச்சோம் கேஸ் கிட்ட. 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, விஜய் எவ்வளவு காலத்துக்கு இவங்களுக்கு தேவைப்படுறாரோ அவ்வளவு காலத்துக்கு அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும். இவங்க கிட்ட இருந்து எப்ப விஜய் முரண்படுகிறாரோ அப்போ அந்த கேஸை எடுப்பாங்க. அதனால விஜய்க்கு வேற வழியே கிடையாது, போய் மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல விஜய் அவர் கட்சி வளர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னைக்கு கூட்டணிக்கு போனாரோ அவருக்கான ஓட்டு விகிதம் எவ்வளவு இருக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு கட்சியில போய் அடைக்கலமாவாரு, அந்த கட்சி என்ன பதவி கொடுக்குதோ, எம்எல்ஏ சீட்டு கொடுக்குதோ, எம்பி சீட்டு கொடுக்குதோ, எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனா இருந்தா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி அவர் ஜெயிப்பாரு, பண்ணுவாரு. மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு எந்த காலத்திலயும் வளர்ச்சி இருக்காது. எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், எத்தனை ஓட்டு சதவீதம் நமக்கு இருக்குதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிறதுனால இவரால தனிச்சு நின்று செயல்பட முடியாது. ஆகையால் மக்களே, இதுதான் நாட்டில் நடக்குது. ஒரு மனுஷன் செத்து 40 பேர் செத்து இறந்து போயிட்டாங்க மண்ணுக்குள்ள. அவங்கள போய் சந்திக்கல இந்த கேடுகட்ட விஜய், இந்த புசிலியானந்து, அவன் இவெல்லாம். ஆனா தமிழ்நாட்டுல இந்த முட்டாள் ஜனங்களை எவன் ஆள்றது அப்படின்னு சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்த மேல வழக்க போட்டாது பிடிச்சி அவனை உள்ள வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? விஜய் தனிமை ஒரு சாதாரண ஆளா தான் நினைக்க மாட்டாங்க, உள்ள தள்ளிருப்பாங்க. அவன் ஒரு பிரபலமான நடிகர், அதனால இப்படி பண்றாங்க. ஆகையா அந்த பிரபலமான நடிகன் பின்னாட போற இந்த முட்டா கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும். ஆனா இந்த கட்சி ஏதோ ஒரு முதல் வாயில பிடிபட்ட கட்சி தான். தாவேக்காவுக்கு வளர்ச்சி கிடையாது. தாவேக்காவே தன்னுடைய கட்சி தான் ஜெயிச்சிச்சு, என் மக்கள் தான் ஓட்டு போட்டு ரசிகர் தான் ஜெயிச்சேன், நீங்க ஆட்சி அமைச்சிங்கன்னு சொன்னாலும் அது எடுபடாது. நன்றி, வணக்கம்.